ஸோ ஃபால்ட்டு வருது அப்படின்னா இதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறதுக்கு 501 போயிட்டு ரீசெட் எஸ்ன்னு கொடுத்தா மேனுவல் ரீசெட், நோன்னு கொடுத்தா ஆட்டோ ரீசெட். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுங்க. எஸ்கேப் ஆகிட்டு டவுன் செட்டப் வச்சுட்டு ஓகே கொடுங்க. 100 டவுன் கீ பண்ணால் பின் நம்பர் கேட்கும். பாஸ்வேர்டு வந்து 242. ஸோ 242 என்ட்ரு கொடுங்க. 200 300 400 500. ஸோ 501 என்ட்ரு கொடுங்க. 501 நோ இருக்குது. நோனா ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், எஸ்கேப் பார்த்துங்க. சப்போஸ் எனக்கு வோல்டேஜ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கொடுத்துருக்குன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கணும். ஃபேஸ் டு நியூட்ரல்னா 0. இன்கம்மருக்கும் இதுக்கும் பவர் ஃபேக்டர் மேட்ச் ஆகலை அப்படின்னா 200 போங்க, 206 வைங்க. இது வந்து ஆங்கிள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் 270 டிகிரி வச்சுருக்காங்க. 270 டிகிரியில் தான் இதுக்கும் அதுக்கும் பவர் ஃபேக்டர் மெயின்டைன் ஆகுது. இங்கே காமிக்கிற பவர் ஃபேக்டரும் இன்கம்மரில் இருக்கிற பவர் ஃபேக்டரும் அப்போ தான் மேட்ச் ஆகும். வோல்டேஜ் ஃபேஸ் ஆங்கிள் மாறிச்சுன்னா இந்த ஆங்கிளை நம்ம மாற்றணும். அடுத்தது ஃபேக்ட்ரி ரீசெட். சப்போஸ் எதாவது ஃபால்ட் இருக்குது, எனக்கு இந்த ரிலே வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணுன்னா ஜஸ்ட் 600 போங்க. உள்ளே போயிட்டு எல்லாமே எஸ்ன்னு வச்சுட்டு என்ட்ரு கொடுக்கணும். 2 3 4 5 வரைக்கும் நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டா எல்லாமே ரீசெட். 6 கூட கொடுக்கலாம். எல்லா பேராமீட்டர் ஃபால்ட்டு மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிங்க எல்லாமே இதில் ரீசெட் ஆகிடும். எஸ்கேப் பார்த்தினா உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ நார்மலாக இருக்குது. ஸோ ஸ்டெப் ஃபால்ட் இருக்குது, பட் அது அலாரம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோ மோடில் உங்களுக்கு ஆன் ஆகும். இப்போ பண்ணால் 5 6 கெப்பாசிட்டர் பேங்க் ஆனில் இருக்குது.